ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டு ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க நீங்களும் அதை பார்க்கலாம். அந்த கூட்டுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஒரு அரை டம்ளர் கூட இருக்காது, அதை விட கம்மியாகவே கொஞ்சம் வாசத்துக்காக பாசிப்பருப்பு. ஏன்னா பாசிப்பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் கூட்டு வந்து திக்காக இருக்கும், அதுக்காக பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. 3 பருப்பையும் போட்டால் தான், 3 பருப்பும் சேர்த்து கூட்டு வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செய்கிறேன். அதுக்காக 3 பருப்பு எடுத்திருக்கேன். 3 பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கு 2 புடலங்காய் எடுத்திருக்கேங்க. 2 புடலங்காயமும் அந்த மேலே மாவு மாதிரி இருக்கிறத நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துட்டேங்க. அதையும் நறுக்கிட்டு அந்த உள்ள சோறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, விதைப்பகுதி, அதையெல்லாம் நல்லா அதெல்லாம் நல்லா வெளியே எடுத்துட்டு நல்ல துண்டாக சின்ன சின்ன துண்டாக எடுத்துட்டு பருப்போட அந்த நறுக்கி வச்சுருந்த புடலங்காயமும் அந்த பருப்போடு சேர்த்தாச்சுங்க. பருப்போடு சேர்த்துட்டு அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு கூட சாப்பிட்லாங்க சைடிஷாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் 2 தக்காளி போட்டிருக்கேங்க. 2 தக்காளியவும் நல்லா சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி எடுத்து அந்த பருப்போடு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம். ஏன்னா வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா கூட்டு வந்து கொஞ்சம் வளவலன்னு ஆகிடும். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், ஏன்னா வேகும் போதே போட்டால் அந்த கூட்டு கொஞ்சம் டேஸ்ட் வாசமாக இருக்கும், அதுக்காக தான் அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 3 பல் பூண்டு, ஒரு கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் பெருங்காயமும் அந்த பருப்போடு சேர்த்து 3ஐயும் சேர்த்துட்டு தேவையான அளவு, கூட்டு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறைய அது தண்ணி அதிகமாக வேணும்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அது தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் மூடி போட்டு தூக்கி வச்சாச்சுங்க. வச்சு 2 விசில் விட்டு அதையும் இறக்கி வச்சாச்சு. 2 விசில் தாங்க விட்டேன். 2 விசில் விட்டோடனே நல்லா ரொம்ப குழஞ்சி போச்சுனாலும் நல்லா இருக்காது. அதுக்காக எதெல்லாம் பருப்பு இருந்தால் தான் கூட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை இறக்கி வச்ச பருப்போட லைட்டாக கரண்டியை விட்டு மதிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இறக்கி வச்சுட்டு கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த வேக வச்சுருந்த பருப்பையும் தாளித்து கொட்டியாச்சுக்குங்க. கொட்டி இறக்கணுன்னா சூப்பரான ஒரு அருமையான புடலங்காய் துவரம்பருப்பு கூட்டுன்னு கூட சொல்லலாம். இறக்கியாச்சு. சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.